நெடுந்துணியாய் ஒலிக்கும் எக்கால சத்தம் வானத்திலே கேட்கும் 7 வருஷம் முடிவில். அப்பொழுது வானத்திலே மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். அது ஒருவேளை சிலுவை அடையாளமா இருக்கலாம். அது வானத்திலே தோன்றும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வசனத்தில் போட்டிருக்கு மத்தேயு 24வது அதிகாரத்தில். தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் இந்த 7 வருஷம் முடிவில் பூமியின் 4 திசைகளில் இருந்தும் தேவனுடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார்கள். யாரு? எழுப்புதல பிறந்தவங்க, எழுப்புதல கர்த்தரோடு கூட பங்கு பெற்றவர்கள், இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்தவர்களை அவர்களை கூட்டி சேர்ப்பான். அப்பொழுது அர்மகிதோன் என்ற இடத்துல சாத்தானுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் கர்த்தருக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். தான் கடைசி யுத்தம். அப்ப அந்த யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் அவர் பிடித்து சங்கிலிகளிலே கட்டி 2வது மரணமாகி அந்த பாதாளத்தின் சிறையிலே அவர்களை 1000 வருஷம் கட்டி வைப்பார். 1000 வருஷம். யாரு? முத்திரை வாங்கினவன், சாத்தானுக்கு உதவி செய்தவன், அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவன், அவன் கொடுத்த அரிசியை சாப்பிட்டு அவனுக்கு அடிமையாக வாழ்ந்தவன், அவனோடு கூட இருந்து ஆளுமை செய்தவன் எல்லாரையும் கர்த்தர் பிடிச்சிருவான்.